சூரியநெல்லியிலேருந்து தேனி வரைக்கும் போகணுன்னு தான் நம்ம முடிவு பண்ணோமே. ஆனால் அது ஆண்டிபட்டி வரை போயாச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்துச்சு. கால் வேதனை. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லி ஆண்டிபட்டிக்கு போயாச்சுங்க. போகிற வழியில் உங்களுக்கு எப்போவுமே தெரியுமே, நம்ம கூழு கடையில் கூழு குடிச்சாச்சு, தண்ணி பழம் சாப்பிட்டாச்சு, அப்படியே நம்மளும் போயாச்சு. கூட்டத்தில் எங்களுக்கும் வந்துட்டு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் ஆயிக்கட்டுமேனு மகாவையும் கூட்டிகிட்டு போயாச்சுங்க. பேச்சு துணைக்கு ஆளாகட்டும்னு கூட்டிகிட்டு போனதும் சரி, வள 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 வளான்னு வாய் நிறுத்தாமல் பேசுனதும் சரிங்க. அப்படி நம்மளும் வந்துட்டு ஆண்டிப்பட்டிக்கு போயாச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போங்க. அப்புறம் தான் டாக்டர் வந்தார். அப்புறம் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கோம்லாம் சொன்னதுனால ஃபஸ்ட்டாக வந்து டோக்கன்லாம் போட்டு தந்துட்டாங்க. டாக்டர் வந்தோடனே ஃபஸ்ட்டாக பார்த்தாச்சு. ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து முடித்து அம்மாவுக்கு மெடிசனும் வாங்கியாச்சுங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வாங்குறதுக்கு மறக்கவே இல்லை. எங்கே கொய்யாப்பழம் பார்த்தாலும் வாங்கிடுறது தான். அப்படி வாங்கி ரிட்டனும் நம்மளும் வந்தாச்சுங்க. வந்துட்டு தேனியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சாதனம் வாங்கலான்னு ஏறினோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பை நிறைய சாதனம் வாங்கிட்டு அங்கேருந்து இறங்கியாச்சுங்க. அப்புறம் ரிட்டன் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அண்ணங்கடையில் தண்ணி பழமும் வாங்கியாச்சு. இந்த சாதனங்கள்லாம் வந்துட்டு நம்ம இடத்துல கிடைக்கும் அப்படின்னாலும் வெளியே எங்கேயாச்சும் போகும்போது அதெல்லாம் வாங்கினா தான் வந்து திருப்தி ஆகிடுது. அப்படியே மெட்டில் வந்துட்டு சாயா குடிக்காமல் வீட்டுக்கு வர முடியுமா? தமிழ்நாட்டில் இருந்த சூடுக்கும் அப்படியே சேஞ்ச் ஆகி மெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல காற்றும் குளிரும் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த குளிருக்கு இதமாக நல்ல சாயாவும் சுட சுட போண்டாவும் சாப்பிட்டாச்சு. அப்படியே சூப்பரான சன்செட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு மெட்டிலேருந்து இறங்கி நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவாக உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.